ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங் ரொட்டேஷன் தான் பார்க்கலாம் வாங்க. எங்கள் அப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அப்பாவுக்கு ஒயிட் ரைஸு வித்து சிக்கன் கிரேவி. நம்ம சுட சுட சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க. ஆனால் சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அதில் வந்து மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, கலர் பவுட்ரு, தயிர், சிக்கன் 65 மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து லெமன், அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, இதெல்லாம் வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 2 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சா கெட்டிடும். அதனால் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா லேயராக சிக்கன் நல்லா சூப்பராக நமக்கு வரும். பாருங்கள், பிசைஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து தயிர், லெமன் போடுங்க. இதை பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். இந்த பதத்துக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு நான் வரணும். தண்ணியாக இருந்தால் கடாயில் அப்படியே ஒட்டிக்குங்க. நம்ம கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு எடுத்துக்கங்க. பொரிஞ்சு எடுத்துக்கிட்ட அப்புறம் நம்ம வந்து சிக்கனை போட்டு பொரிச்சிக்கலாம். சிக்கன் போட போகிறேன். சிக்கன் போட்ட உடனே திருப்பக்கூடாது, ஒட்டிக்கும் கடாயில் மசாலா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி விடணும். பாருங்கள், சிக்கன் பக்கோடா எவ்வளோ நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்ததுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இப்படி செய்யணும்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் செய்கிறேன். இருந்தாலும் குக்கர் விசில் விட மாட்டேன், தம் போட்டு விட்ருவேன். வந்து குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், சால்ட் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் மாமியார் டிப்ஸுங்க இது. நான் வந்து கரம் மசாலா போடுவேன். இருந்தாலும் இந்த பட்டை லவங்கம் வந்து சும்மா வாசனைக்கோசம் எல்லாம் ரெண்டு போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டால் வாசனை கொஞ்சம் நல்லா கமகம்னு வருங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கி விடுங்க. இதில் வந்து 4 பச்சை மிளகா போடுங்க. இதில் நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் போடுவேன் எப்போவுமே. 4 பச்சை மிளகா போட்டோடனே புதினா கொத்தமல்லி போடுங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் நான் செய்கிறது. இப்போது அம்மா வந்து நாங்களாம் வந்து மாமியார் சைடில் வந்து வெங்காயம் போட்டு தக்காளி போடுவோம் தான் புதினா கொத்தமல்லி போடுவோம். இது செட்டிநாடு ஸ்டைலில் வந்து வெங்காயம் வதக்கின அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் 4 பச்சை மிளகா அதில் போடுங்க. போட்டு அம்மா பிரியாணி ஸ்டைலெல்லாம் வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணுவாங்க தக்காளி. அம்மாவும் அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ரவுண்டாக கட் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் ரவுண்டாக கட் பண்ணுங்கள், இல்லைனா நீல வாக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம சமைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், நம்ம வதக்கிறதுலையே நம்ம எப்படி வதக்கலாம் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கோம். இது பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணதால் டெய்லி போகிற வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நான். எப்பவுமே நம்ம மஞ்சத்தூள் போட்டு செய்யுங்க. இல்லைனா வந்து நான்வெஜ்ஜில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் கிருமி நாசினி சேராது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். கொஞ்சம் தாராளமாக போடுங்க. நான் வந்து 1 கிலோ சாப்பாடுலாம் செய்கிறேன் சிக்கன் பிரியாணி. அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு செய்தால் தான் வாசனை நம்மளுக்கு கமகமன்னு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் போட்டுக்கலாம். அம்மா வந்து மாட்டு பால்காரமாக காலையில் எடுத்துன்னு வருவாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம தயிர் வாங்குவோம். அதில் வந்து நான் பாதி சொம்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தயிர். அப்போ தாங்க சாப்பாடு நமக்கு ஸ்மூத்தாக வரும், மெதுவாக வரும். பாருங்கள், இந்த தயிர் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. ஹை ஸ்பீடில் வச்சு செஞ்சால் தீஞ்சிடும், நமக்கு அது அடி பிடிச்சிரும். அதனால் வந்து ஃப்ளேமில் வச்சு போடுங்க. நெக்ஸ்ட்டு அம்மா வாஷ் பண்ணி கொடுத்த சிக்கன் தாங்க போட போகிறேன். போட்டு இந்த பாருங்கள், இந்த சிக்கனில் தண்ணி ஊற்றாதீங்க. இந்த சிக்கனு தண்ணி வரும் நம்மளுக்கு. 1 கிலோ அதான் பழைய அரிசினாக்கா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் மீடியமான அரிசினாக்கா 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. புது அரிசினா இருந்தாக்கா பாஸ்மதி ரைஸு 1 கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா நமக்கு கரெக்டாக நமக்கு வந்துடும். அது அதிகமாக ஊற்றாதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் புழிச்சு விட்ருங்க.
நான் மசாலாலாம் நம்மளுக்கு ஒன்றா நான் கலந்து வரும் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா 12 ரூபா இந்த கரம் மசாலா வாங்கி போடுங்க. நம்ம வீட்டில் கூட அரைச்சி போடலாம். நான் வந்து இந்த கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு. இப்போ என்கிட்ட இல்லை அம்மா வீட்டில், அதனால் கடையில் வாங்கி நான் போட்டுக்கினேன். பாருங்கள் இந்த மசாலா நம்ம ஒன்றா கலந்து நமக்கு வந்தால் எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரபு அஸ்மா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து அஸ்மா ரபானி சமையல் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நான் வந்து 1.5 சொம்பு அரிசி போட்டுக்கினேன். தண்ணியில் இருக்குது அதனால் வந்து நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கினேன். ஒரு சொம்புக்கு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றின அப்புறம் பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. இதை பாருங்கள் நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் கம்மியாக இருந்தால் போட்டுங்க. எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நான் போட்டுக்கினேன். இருந்தாலும் ரொம்பலாம் போடல, பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மீடியமாக எங்களுக்கு காரம் இருந்தாலும் எங்களுக்கு போதும் எங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் அம்மா எப்பவுமே 6 kg நெய் தான் வாங்குவாங்க. நெய் காலியாகிடுச்சு, அதனால் வந்து 10 ரூபா நெய் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆகிட்ட அப்போ தான் நெய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டால் சாப்பாடு உடஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் ஊற்றி கொதிக்க வச்சுனாக்கா எல்லாம் ஒன்றா கலந்து நம்மளுக்கு வந்துடும். அது பாருங்கள் இந்த ஸ்டேஜிலலாம் கொதிக்கும், பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து அரிசி ஊறணும். நம்ம ஊறி இப்போ அரிசி போட போகிறோம் பாருங்கள். போட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி போட்டு நம்ம கிளறி விடக்கூடாதுங்க. ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசி. நம்ம கிளறி விட்டால் இப்போ அரிசி போட்டாச்சு, கிளறி விட்டால் சாப்பாடு உடஞ்சிரும். அது இந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க. தண்ணி அந்த அரிசி போட்டு தண்ணி சும்மா ஒரு இன்ச் அளவு தான் மேலே வரணும். ரொம்ப வந்துச்சு சாப்பாடு நமக்கு உடஞ்சிரும். அவ்வளோதாங்க பதம், நம்ம தண்ணி பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுக்கலாம். நாம் எப்போவுமே லெமனில் தான் வந்து கலர் பவுட்ரு போட்டு தொளிச்சு விடுவோம் தண்ணி. அப்படி போட்டால் சாப்பாடெல்லாம் கலர் ஆகிடுங்க. அது நான் வந்து எப்போவுமே சாப்பாடு மேலே அந்த பொடி அப்படியே தூவி விட்ருவேன். அப்போ தான் வந்து ஒன்று சாப்பாடு அந்த கலர் பொடி ஒட்டாமல் சும்மா லைட்டாக நம்ம கலர் பொடி ஒட்டும். அது இப்போ வந்து வாழை இலையில் போட்டு மூடி வச்சுருவேன் நான். அது இப்போ ஊர் சைடெல்லாம் வாழை இலை நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் சென்னை சைடெலாம் கிடைக்காது. அதனால் வாழை இலை நம்ம எப்போ கிடைக்குதோ அப்பப்போ போட்டு யூஸ் பண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து மகத்துவம் வாழை இலை சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வராதுங்க. சூப்பராக இருக்குங்க. அது பாருங்கள் வாழை தம் போட்டாச்சு, மூடிக்கிறேன் நான். இது என் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்தாச்சு. டேஸ்ட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிச்சு. நெக்ஸ்ட்டு நான் தான் வாழை இலை போட்டு சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிட போகிறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.